اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم. رواه البخاري ومسلم عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إذا كنت بصاحبك يوم الجمعة أمسك والإمام يخطب وما ألا فاستمعوا رحمكم الله يغفر الله لنا ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. أمرنا الله بالقيام بصدور நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதால் இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இமாம் புகாரி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அருகில் இருக்கும் சகோதரரை பார்த்து வாய் மூடி கவனமாக இரு என்று சொன்னாலும் கூட அவருடைய குதுபாவுடைய பலனை அவர் இழந்து விட்டார். எனவே குதுபாவை காதாட்டி கேட்போமாக. அல்லாஹ் தஆலா எம்மொழியும் முஸ்லிம் சமூகத்துடைய பாவனையும் மன்னித்து அருள் புரிவார். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر أو كما قال عليه السلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துக்கு சத்திய தூதராகவும் சன்மார்க்க போதகராகவும் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உலகத்தில் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால் புனிதமிகு ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லமா மஸ்ஜிதுக்கு வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, வாழக்கூடிய காலத்தில் எப்பொழுதும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸியத் எனும் நஸீஹத் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களை நேரான வழியின் பக்கம் செல்ல வைத்துக் கொண்டிருக்கிறான். சில மக்களுக்கு அல்லாஹ் நேர் வழியை காட்டுகிறான், சில மக்களை அல்லாஹ் வழி கெடுக்குகிறான். ஒரு மனிதனுக்கு நேர் வழியை காட்டுவதும் அல்லாஹ் தான், ஒரு மனிதனை வழி கெடுப்பதும் அல்லாஹ்வாகத்தான் இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், மையுரிதில்லாஹு அய்யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நேர் வழி காட்ட நாடுகிறானோ அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் நேர் வழியின் பக்கம் விரிவாக்கி கொடுக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். அல்லாஹ் யாரை வழி கெடுக்க நாடுகிறானோ وَمَن يُرِدْ أَن يُضِلَّهُ يَجْعَلْ صَدْرَهُ ضَيِّقًا حَرَجًا كَأَنَّمَا يَصَّعَّدُ فِي السَّمَاءِ. அல்லாஹ் யாரை வழி கெடுப்பதற்கு நாடுகிறானோ அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை கடினமான உள்ளமாக அல்லாஹ் மாற்றுகிறான். வானத்துக்கு ஏறுவது எவ்வளவு கஷ்டமோ அதே போல் அந்த உள்ளத்துக்கு ஹிதாயத் போய் சேருவது கஷ்டமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஒரு மனிதனை வழி கெடுத்து விட்டான் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், وَمَن يُضْلِلِ اللَّهُ فَمَا لَهُ مِن وَلِيٍّ مِّن بَعْدِهِ. அல்லாஹ் வழி கெடுத்து விட்டான் என்று சொன்னால் யாரும் அவருக்கு வழி காட்டுவதற்கு உலகத்தில் எந்த ஒரு வழியும் கிடையாது. கண்ணியமானவர்களே, وَمَن يُضْلِلْ فَمَا لَهُ مِنْ هَادٍ. எந்த ஒரு நேர்வழி காட்டக்கூடியதும் கிடையாது. இதனால் தான் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ் நேர்வழி காட்டிடியா அல்லாஹ், நேர்வழி காட்டிடியா அல்லாஹ். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். நேர்வழி என்றால் என்ன? யாருக்கு அல்லாஹ் அருட்பொழிந்தான்? கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இவர்களுக்கு அல்லாஹ் நேர் வழி பொழிந்தான். இவர்களுடைய நேர் வழியை எங்களுக்கு காட்டிவிடு என்று ஒவ்வொரு ரக்காத்திலும் கேட்கிறோம். கண்ணியமானவர்களே, கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். யா அல்லாஹ் யஹூதிகளுடைய வழியை எங்களுக்கு காட்டிடாத, நசாராக்களுடைய வழியை அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக எங்களை மாற்றி விடாதே. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் கேட்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், என்ன தெரியுமா? வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. யார் நேர் வழிக்காக வேண்டி முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் நாங்கள் நேர் வழியை காட்டுவோம். கண்ணியமானவர்களே,
ஒரு மனிதர் உலகத்தில் நேர்வழியில் இருந்தாரா அல்லது வழிகேட்டில் இருந்தாரா என்று அவருடைய சக்கராத்தில் தான் அவருக்கு விளங்கும். கண்ணியமானவர்களே, நாங்க போன வழி சரியான வழி தானா? நாங்க இந்த ஆலிமை பின்பற்றினோம், இந்த கூட்டத்தை பின்பற்றினோம், நாங்கள் போன வழி சரியான வழி தானா என்று அந்த மனிதனுக்கு சக்கராத்தில் விளங்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நரகவாசிக்கு முதலாவது நரகத்தை காட்டுவான். நரகத்தை பார், தூரத்தில் இருந்து பார்ப்பார். وَتَرَى الظَّالِمِينَ لَمَّا رَأَوُا الْعَذَابَ நரக வேதனையை தூரத்தில் இருந்து பார்ப்பார். கண்ணியமானவர்களே, பார்த்தவுடன் சொல்லுவார், يَقُولُونَ هَلْ إِلَى مَرَدٍّ مِّن سَبِيلٍ இதிலிருந்து ரிட்டர்ன் ஆக இயலாதா? இதிலிருந்து தப்ப முடியாதா? கடைசி சான்ஸ் ஒன்று தரமாட்டாங்களா? லாஸ்ட் சான்ஸ் ஒன்று தரமாட்டாங்களா? கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த நேரத்தில் கேட்பார். ஏன்? நரகத்திலிருந்து சத்தம் வந்து கொண்டே இருக்கும். கண்ணியமானவர்களே, فَسَوْفَ يَدْعُو ثُبُورًا நாசமே, எங்களுக்கு நாசமே என்று நரகத்திலிருந்து சத்தம் வந்து கொண்டிருக்கும். இதனால் அவர் யோசிப்பார், இந்த நேரத்தில் நரகத்திலிருந்து தப்ப முடியாதா என்று. முதலாவது கட்டமாக அல்லாஹ் நரகத்தை தூரத்திலிருந்து காட்டுவான். எப்படி என்றால், அல்லாஹ் தூரத்திலிருந்து இவரை நிறுத்தாட்டுவான். وَلَوْ تَرَى إِذْ وُقِفُوا عَلَى النَّارِ فَقَالُوا يَا لَيْتَنَا نُرَدُّ وَلَا نُكَذِّبَ بِآيَاتِ رَبِّنَا وَنَكُونَ مِنَ الْمُؤْمِنِينَ தூரத்திலிருந்து அல்லாஹ் இவருக்கு நரகத்தை காட்டுவான். யா அல்லாஹ், எங்களை திருப்பி அனுப்பிடு. وَلَا نُكَذِّبَ بِآيَاتِ رَبِّنَا وَنَكُونَ مِنَ الْمُؤْمِنِينَ நாங்க பேய்த்து திரும்ப அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதெல்லாம் கிடையாது, நாங்க முஃமினாக மாறுறதான். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இது லேசிப்பட்ட வசனம் அல்ல. இது நரகத்தை பற்றி நாங்க வசனங்களை கேட்கக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வுடைய அத்தியாயங்களை கேட்கக்கூடிய நேரத்தில் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும். கண்ணியமானவர்களே, ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், நான் எனது மகனுக்கு நான் அதபை படித்து கொடுத்து விட்டேன், ஒழுக்கத்தை படித்து கொடுத்து விட்டேன், எனவே இல்மை மார்க்க கல்வியை நீ கற்றுக் கொடுத்திடு என்பதாக துஆ கேட்டார்கள். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த குர்ஆன் வசனம் ஓதப்படும் போது அவர்களுடைய மகன் 19 வயது வாலிபர் அழுவார். அப்படியே அல்லாஹ்வுடைய பயத்தால், அந்த நரகத்துடைய பயத்தால் அப்படியே மயங்கி விழுந்து விடுவார். وَلَوْ تَرَى إِذْ وُقِفُوا عَلَى النَّارِ فَقَالُوا يَا لَيْتَنَا نُرَدُّ وَلَا نُكَذِّبَ بِآيَاتِ رَبِّنَا وَنَكُونَ مِنَ الْمُؤْمِنِينَ ஒரு நாள் இமாம் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார். பின்னால் இருந்து ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மகன் அலி தொழுது கொண்டிருந்தார். 19 வயது வாலிபர். அந்த குர்ஆன் வசனத்துடைய பயத்தால், நரகத்துடைய பயத்தால் உடனே அந்த இடத்தில் மயங்கி விழுந்து விட்டார். எழுப்பாட்டி பார்க்குகிறார்கள், அந்த அலியை எழுப்பாட்ட முடியவில்லை. கடைசியாக அதே நிலைமையில் ஷஹீதாகி விட்டார். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் சுவர்க்கத்துக்கு போகும்போது இதே உடம்புடன் போவது கிடையாது. சுவர்க்கத்துக்கு போகும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயரம் 70 அடி உயரம், 7 அடி அகலம், 33 வயது, சுருமா பூசிய நிலையில், கண்ணியமானவர்களே, அத்தர் பூசிய நிலையில் சுவர்க்கத்தை பார்ப்பார். போவதற்கு முன்னால் எப்படி பார்ப்பார்? மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா خطر على قلب بشر சுவர்க்கத்தை பார்ப்பார். எப்படி தெரியுமா? எந்த கண்ணும் பார்த்திராத ஒரு சுவர்க்கத்தை பார்ப்பார். வலா உதுனுன் சமிஅத் எந்த காதாலும் கேட்டிராத ஒரு சுவர்க்கத்தை பார்ப்பார். எந்த உள்ளத்தாலும் சிந்திக்க முடியாத சுவர்க்கத்தை பார்ப்பார். கண்ணியமானவர்களே, அதே போல் ஒரு மனிதன் நரகத்துக்கு போகும்போது இதே உடம்புடன் போவது கிடையாது. உடம்பு முற்று முழுதாக மாற்றப்படும். எங்களுடைய ஒரு பல்லுடைய சைஸ் ஒரு மலையுடைய சைஸை போன்றிருக்கும். கண்ணியமானவர்களே, யாரும் சுவர்க்கத்துக்கு போலியில் போவது கிடையாது. சுவர்க்கத்துக்கு யாரையும் அல்லாஹ் போலினில் அனுப்ப மாட்டான். இவருக்கு பின்னால் இவர், அப்படி அல்லாஹ் நரகத்துக்குள்ளால் அல்லாஹ் நரகத்துக்கு யாரையும் போலினில் அனுப்பது கிடையாது. அப்படியே நரகத்துக்குள்ளால தூக்கி போடுறதான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான், وَلِلَّذِينَ كَفَرُوا بِرَبِّهِمْ عَذَابُ جَهَنَّمَ وَبِئْسَ الْمَصِيرُ إِذَا أُلْقُوا فِيهَا سَمِعُوا لَهَا شَهِيقًا وَهِيَ تَفُورُ அல்லாஹ் நரகத்துக்குள்ளால் தூக்கி போடும் போது கேவலமான ஒரு சத்தத்தை கேட்பார். கழுதையுடைய சத்தத்தை விட கேவலமான பயங்கரமான ஒரு சத்தத்தை கேட்பார்.
குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் சஅலஹும் ஹஸனதுஹா அலம் யஅதிகும் நதீர். இவர் அல்லாஹ் நரகத்துக்குள்ளால் போடவில்லை, மாற்றமாக இவர் பார்த்து கொண்டிருப்பார், ஷோ பார்ப்பார். நரகத்துக்குள்ளால் மக்கள் எப்படி போகிறார்கள், அல்லாஹ் ஒவ்வொரு கூட்டமாக போடுவான். குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் சஅலஹும் ஹஸனதுஹா. ஒவ்வொரு கூட்டத்தையும் அல்லாஹ் நரகத்துக்குள்ளால் போடும்போது அந்த நரக வாசலில் இருந்து மாலிக் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள், ஃபகால லஹும் ஹாஸினுஹா அலம் யஅதிகும் நதீர். உலகத்தில் நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய மக்கள் உங்களிடத்தில் வரலையா? பயான்களை கேட்கலையா? நல்ல உபதேசங்களை கேட்கவில்லையா? கேட்டு வாழ்க்கையில மாற்றம் உண்டாகவில்லையா? கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, சொல்லுவார்கள், காலோ பலா கத் ஜானா நதீர். நல்ல விஷயங்களை கேட்டோம், நல்ல பயான்களை கேட்டோம், அது எப்படியாக இருந்தாலும் சரி, உபதேசங்கள் கேட்டோம், ஆனால் ஃபகذبنا, அப்படி வரல குர்ஆன்ல, அப்படி வரல ஹதீஸ்ல. வகுல்னா மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை, அப்படி அல்லாஹ் ஒன்றையும் இறக்கல்ல. எங்கட தொழிலுக்கு ஏத்த மாதிரி, எங்கட வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி, எங்கட குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி குர்ஆன் ஹதீஸ மாத்தி கொண்டோம். கண்ணியமானவர்களே, சொல்லுவார், கடைசியாக உலகத்தில தான் யாரும் யாருடைய பாவத்தையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் கியாமத்துடைய நாளையில் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்வான். சொல்லுவார்கள், ஃபகذبنا وقلنا ما نزل الله من شيء ان انتم الا في ضلال كبير. சொல்லுவார்கள் கடைசியாக என்ன தெரியுமா? وقالوا لو كنا نسمع او نعقل ما كنا في اصحاب السعير. அந்த உபதேசங்களை கேட்டு நாங்கள் சிந்தித்திருந்தால் இந்த நேரத்தில் இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம் என்பதாக சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்தில் தான் எந்த ஒரு பாவியும் நான் பாவம் செய்தேன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஆனால் கியாமத்துடைய நாளில் ஏற்றுக்கொள்வான். கண்ணியமானவர்களே, இந்த பாவத்தை நான் செய்தேன், நான் உலகத்தில் வாழ்ந்தது, உலகத்தில் நான் பாவத்தில் கழித்தது தவறு என்று ஏற்றுக்கொள்வான். கண்ணியமானவர்களே, கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, நல்லடியார்களும் வருவார்கள். இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில்கைபி லஹும் மக்ஃபிரத்து வ அஜ்ருன் கபீர். நல்லடியார்களும் வருவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுப்பான். கண்ணியமானவர்களே, பாவத்தில் கழித்திருந்தால் தௌபா செய்திருக்கிறார், அல்லாஹ் மன்னிப்பை கொடுப்பான். கண்ணியமானவர்களே, மௌத்துடைய நேரத்திலும் அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வுடைய இறை நேசர்களாகத்தான் மௌத்தாகுவார்கள். பஷாரத்துடைய நிலையில் அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன், ஈமானோட தக்வாவோட வாழ்ந்திருந்தார்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. உலகத்திலும் நன்மாராயம், மௌத்துக்கு பின்னாலும் நன்மாராயத்துடன் வஃபாத்தாகுவார்கள். கண்ணியமானவர்களே, எப்படி நன்மாராயம் கிடைக்கும்? என்ன முறையில் கிடைக்கும்? மலக்குமார்கள் சொல்லுவார்கள், ஒரு நல்ல மௌத்தை பார்த்து சொல்லுவார்கள் சக்கராத்துடைய நேரத்தில், யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா ஃபதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னதி. ஒரு நல்ல மௌத்தை பார்த்து சொல்லுவார்கள், அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொண்ட நிலையிலும் நீங்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட நிலையிலும் அல்லாஹ்விடத்தில் போங்கள், அல்லாஹ்வுடைய அடியானாக நுழையுங்கள், சுவர்க்கத்துக்கு போங்கள் என்பதாக சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, முதலாவது கட்டமாக அல்லாஹ் நரகத்தை தூரத்தில் இருந்து காட்டுவான். இரண்டாவது கட்டமாக அல்லாஹ் நரகத்தை சற்று அருகாமையில் காட்டுவான். சற்று நரகத்துக்கு நெருக்கமாக வருவார். நரகத்துக்குள்ளால போகல, நரகத்தை பார்க்கிறாரு. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், வதராஹும் யரதுன அலைஹா காஷிஈன மினல்-துல்லி யன்துரூன மின் தர்ஃபின் கஃபீ. நரகத்தை தூரத்திலிருந்து பார்ப்பாரு, கொஞ்சம் கிட்ட வந்திருப்பாரு, முன்ன பார்த்ததை விட கொஞ்சம் கிட்ட வந்திருப்பாரு. இப்ப இவரால பார்க்க இயலாது, இவரால பார்க்க இயலாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கண்ணுடைய அகப்பார்வை எல்லாம் நீப்பி இருப்பான். கண்ணியமானவர்களே,
فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد. உலகத்தில்தான் கண்ணுக்கு திரை இருந்தது, ஆனால் கியாமத்துடைய நாளையில் கண்ணுக்கு திரை இருக்காது கண்ணியமானவர்களே. ஆனாலும் கூட முதலாவது கேவலம், இரண்டாவது பயம், பயங்கரம். நரகத்துடைய கேவலம் பயங்கரத்தினால் இவரால் நரகத்தை பார்க்க முடியாமல் இருக்கும் கண்ணியமானவர்களே. எப்படி தெரியுமா பார்ப்பார் நரகத்தை? அல்லாஹ் பார்க்க சொல்லுவான். எப்படி தெரியுமா பார்ப்பார்? ஓரக்கண்ணால் பார்ப்பார் கண்ணியமானவர்களே. தரஃபுல் ஐன், அரக்கண்ணால் பார்ப்பார் நரகத்தை. கண்ணை திறக்க மாட்டார் நரகத்தை பார்ப்பதற்கு. அரக்கண்ணால் பார்த்து விட்டு சொல்லுவார் என்ன தெரியுமா? ரப்பனா அப்சர்னா வஸமிஅனா. யா அல்லாஹ், நரகத்தை நல்லாவே பார்த்துட்டேன் யா அல்லாஹ், நரகத்தை நல்லா பார்த்துட்டேன் யா அல்லாஹ், நரகத்துடைய சத்தத்தை நல்ல முறையில் கேட்டு விட்டேன் யா அல்லாஹ். அந்த நரகத்துக்கு மாத்திரம் என்ன திருப்பி அனுப்பிடாதே அல்லாஹ், அந்த நரகத்துக்கு மாத்திரம் என்ன அனுப்பி விடாதே கெஞ்சுவார் கண்ணியமானவர்களே. கண்ணால் நேரால் நரகத்தை பார்க்க முடியாது, ஓரக்கண்ணால் தான் நரகத்தை பார்ப்பார் கண்ணியமானவர்களே. அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். இது இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டமாக கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பாவியை நரகத்துக்கு முன்னால் நிறுத்தாட்டுவான் கண்ணியமானவர்களே. பார்ப்பார். வரஅல் முஜ்ரிமூன அன்னார ஃபதன்னு அன்னஹும் வாகிஊஹா. நரகத்துக்கு அருகிலிருந்து நரகத்தை பார்ப்பார். சுப்ஹானல்லாஹ், அவரால் பார்க்க முடியாது. நரகத்துக்குள்ளால் வேதனை செய்யப்படுவதை அவர் உணர்வார் கண்ணியமானவர்களே. அல்லாஹ் சொல்லுவான் என்ன தெரியுமா? அஸ்மிஅ பிஹிம் வஅப்சிர் யௌம யஅதூனனா லாகினில் ஸாலிமூன அல் யௌம ஃபீ ضلالின் முபீன். நரகத்தை பார்ப்பாரு, நரகத்துக்கு பக்கத்திலிருந்து பார்ப்பாரு, உடம்பெல்லாம் நரகத்துடைய வேதனையை அனுபவிப்பார் கண்ணியமானவர்களே. இவர் இன்னும் நரகத்துக்குள்ளால போகல, ஒரு பாவி கண்ணியமானவர்களே. அல்லாஹ் சொல்லுவான், நல்லா நரகத்தை பாரு, நரகத்துடைய சத்தங்களை நல்லா கேளு. உலகத்துல நீங்க நஷ்டவாளியாக ஆகிட்டீங்க. மூன்றாவது நரகத்தை ரொம்ப அருகிலிருந்து பார்ப்பார். நாலாவது கண்ணியமானவர்களே, நல்லடியார்களை சந்திப்பதற்காக வேண்டி நரகவாசிகள் போவார்கள். எனக்கு தெரிந்த இந்த ஆலிம் இருக்கிறார், எனக்கு தெரிந்த இந்த ஆலிம் இருக்கிறார், இந்த ஹசரத் இருக்கிறார், அவர் என்னை பொறுப்பெடுப்பார். சில நேரங்கள் என்னுடைய பிள்ளை ஹாஃபிலாக இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் ஆலிம்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்னை பொறுப்பெடுப்பார்கள் என்று ஆலிம்களை ஹாஃபில்களை தேடி போவார்கள் கண்ணியமானவர்களே. நாலாவது கட்டம் இது. போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள் என்ன தெரியுமா? وَقَالَ الَّذِينَ آمَنُوا إِنَّ الْخَاسِرِينَ الَّذِينَ خَسِرُوا أَنفُسَهُمْ وَأَهْلِيهِمْ يَوْمَ الْقِيَامَةِ. உலகத்துடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்களே, நீங்க வீணாக்கினது மாத்திரமல்ல, உங்களோட குடும்பத்தையும் வீணாக்கிட்டீங்களே. நீங்க பாவத்தில கழிச்சது மாத்திரமல்ல, உங்களோட குடும்பத்தையும் நீங்க பாவத்தில கொண்டு போய் பாவிகளாக சேர்த்து விட்டீங்களே என்பதாக நல்லடியார்களும் இவங்களை புறக்கணிச்சிடுவாங்க. எந்த ஒரு ஆலிமும், எந்த ஒரு ஹாஃபிதும், எந்த ஒரு மாமேதையும் யாரையும் காப்பாற்ற முடியாது கண்ணியமானவர்களே. வலா யூசிகு வசாகஹு அஹத். யாருடைய சுமையையும் யாரும் சுமக்க முடியாது கண்ணியமானவர்களே அந்த நாள். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, கடைசியாக அல்லாஹ் இந்த நரகவாசிக்கு சொல்லி விடுவான் என்ன தெரியுமா? அலா இன்னல் ஸாலிமீன ஃபீ அஸாபின் முகீம். இந்த நரகவாசிக்கு அல்லாஹ் சொல்லி விடுவான், வழிகேட்டில் இருந்தவர்கள், நேர் வழியை விட்டும் தவறான வழிகளில் சென்றவர்கள், அவரை பின்பற்றினால் நான் நேர்வழியில் இருப்பேன், இந்த கூட்டத்தை பின்பற்றினால் நான் நேர்வழியில் இருப்பேன் என்று கண்ட கூட்டத்துக்கெல்லாம் சென்றவர்கள் அந்த நாளையில் அவர்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் கண்ணியமானவர்களே. மாலஹும் மின் அவுலியா யன்சுரூனஹும் மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை தவிர யாரும் இருக்க மாட்டார்கள் கண்ணியமானவர்களே. வமை யுத்லிலில்லாஹு ஃபமா லஹு மின் சபீல். அல்லாஹ்வை தவிர அந்த நேரத்தில் இவருக்கு வேற எந்த வழியும் கிடையாது கண்ணியமானவர்களே. யாரும் வரமாட்டார்கள், நண்பர்களும் வரமாட்டார்கள், தெரிந்தவர்களும் வரமாட்டார்கள். மாலில் ஸாலிமீன மின் ஹமீமி வலா ஷஃபீஇ யுதா. எந்த ஒரு நண்பனும் எவனுக்கும் உதவி செய்ய வரமாட்டான் கண்ணியமானவர்களே. இப்படியாக ஒரு கூட்டம் நரகத்துக்குள்ளால் போவார்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் வித்தியாசமான முறையில் நரகத்துக்குள்ளால் போவார்கள். அவர்கள் கபறுகளில் இருந்து எழுந்து வந்து விசாரணை செய்யப்படுவார்கள்.
கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் தெளிவாக பேசுகிறான். எமது மூதாதையர்கள் இருக்கலாம், அவர்களுடைய மூதாதையர்கள் இருக்கலாம், யாராக இருந்தாலும் கியாமத்துடைய நாள் ஆரம்பமாகும். பலஸ்தீன், ஜோர்தான், சிரியா போன்ற பிரதேசங்களில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மஹ்ஷர் மைதானத்தை உருவாக்குவான். அந்த நேரத்தில் யௌம யக்ருஜூன மினல் அஜ்தாதி சிராஆ, கபறுகளிலிருந்து விரைந்து வருவார்கள், அவசரமாக வருவார்கள் கேள்வி கணக்குக்கு. அவர்களுடைய நிலைமை முகம் வாடி போயிருக்கும். காஷிஅத்தன் அப்சாருஹும் தர்ஹகுஹும் தில்லாஹ், கேவலம், கைசேதம், பயங்கரம். இதனால் கண்ணியமானவர்களே, முகம் வாடி தலை குனிந்தவர்களாக மஹ்ஷர் மைதானத்துக்கு நாங்கள் வருவோம். கண்ணியமானவர்களே, நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் எங்களுக்கும் நடப்பதற்கு இருக்கிறது. மஹ்ஷர் மைதானத்துக்கு வந்தவுடன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா, அல்லாஹ்வும் அவனுடைய படையும் இந்த உலகத்துக்கு வரும். கண்ணியமானவர்களே, وَجِيءَ يَوْمَئِذٍ بِجَهَنَّمَ, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களின் மூலமாக நரகத்தை இழுத்துக் கொண்டு வருவான். கண்ணியமானவர்களே, يَوْمَئِذٍ يَتَذَكَّرُ الْإِنسَانُ أَنَّى لَهُ الذِّكْرَى, என்ன நடக்குது என்று யாருக்கும் விளங்காது. கண்ணியமானவர்களே, சொல்லுவார்கள் ஒவ்வொருத்தரும், யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாதி, ஏதாவது ஒரு அமல் செய்து இந்த நேரத்துக்காக வேண்டி, இந்த மஹ்ஷர் மைதானத்துக்காக வேண்டி நான் தயார் செய்திருக்கலாமே, இத்தனை சொத்தை சம்பாதித்தேன், இத்தனை கடைகளுக்கு சொந்தக்காரனாக இருந்தேன், இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து நான் எனக்கு தயார் செய்திருக்கலாமே. கண்ணியமானவர்களே, கை செய்தப்படுவார்கள். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, வலது பக்கம் பார்ப்பார், இவருடைய நல்லமல்களை அல்லாஹ் வைத்திருப்பான். இடது பக்கம் பார்ப்பார், இவருடைய பாவங்களை அல்லாஹ் வைத்திருப்பான். முன்னால் பார்ப்பார், பெரிய ஒரு தராசு வைக்கப்பட்டிருக்கும். சற்று தூரத்தில் பார்ப்பார், நரகம் சத்தம் கேட்கும். தகாது தமையசு மினல் வைர், நரகம் கொதிக்கும் சத்தம் கேட்கும். கண்ணியமானவர்களே, தூரத்தில் நரகம் சத்தம் போட்டுக் கொண்டிருக்கும். என்ன தெரியுமா? ஹல் மின் மஸீத், அவசரமாக இவருடைய கேள்வி கணக்கை முடித்துவிட்டு இவரை நரகத்துக்கு கொண்டு வந்து சேருங்கள், நான் ரொம்ப பசியாளியாக இருக்கிறேன் என்பதாக நரகம் சத்தம் போட்டுக் கொண்டிருக்கும். கண்ணியமானவர்களே, உடனே மலக்குமார்கள் வருவார்கள், ஒவ்வொருவருடைய பட்டோலைகளாக பிரட்டப்படும். உடனே அந்த பட்டோலைகளை எடுத்து இவருடைய நல்லமல்களை அந்த தராசுடைய வலது பக்கத்தில் வைப்பார்கள், இவருடைய பாவத்தை தராசுடைய இடது பக்கத்தில் வைப்பார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். என்ன தெரியுமா? فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ, யாருடைய நன்மையுடைய தட்டு கனத்தால் அதிகரிக்கிறதோ, فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ, அவர் பெரிய சந்தோஷத்தில் இருப்பார். பெரிய சந்தோஷமான பொருந்தி கொள்ளப்பட்ட வாழ்க்கை அவருக்கு இருக்கிறது, சுவர்க்கம் இருக்கிறது, பெரிய சந்தோஷத்தில் இருப்பார். கண்ணியமானவர்களே, உடனே அல்லாஹ் இந்த மனிதனை கூப்பிடுவான். இவருடைய நன்மையுடைய தட்டு கணத்தால் அதிகரித்து விட்டது. அல்லாஹ் இவரை கூப்பிட்டு فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ, இவருடைய பட்டோலை அல்லாஹ் அவருடைய வலது கையில் கொடுப்பான். கண்ணியமானவர்களே, فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ, சொல்லுவார், என்னுடைய இன்னி ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ, எனக்கு தெரியும். முதலாவது ஃபயகூலு ஹாஉம் உக்ரஊ கிதாபியா, முழு மக்களுக்கும் அந்த பட்டோலையை வாசித்து காட்டுவார். கண்ணியமார்களே, இரண்டாவது சொல்லுவார், இன்னி ظننت أني ملاق حسابيا, எனக்கு தெரியும் கேள்வி கணக்குடைய ஒரு நாள் இருக்கிறது, கியாமத்துடைய நாள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, மீசான் தராஸ் என்ற ஒன்று இருக்கிறது என்று நான் அறிந்திருந்தேன், எனவே அதற்காக வேண்டி தயாரிப்புடன் வந்தேன் என்பதாக மக்களுக்கு சொல்லுவார். கண்ணியமானவர்களே, இன்னி ظننت أني ملاق حسابيا فهو في عيشة راضية في جنة عالية قطوفها دانية كلوا واشربوا هنيئا بما أسلفتم في الأيام الخالية. அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுத்து சொல்லுவான். கண்ணியமானவர்களே, உலக ஓய்வான நேரங்களை அல்லாஹ்வுக்காக கழித்தீர்கள், எனவே இந்த சுவர்க்கத்தை நல்ல முறையில் அனுபவிங்கள் என்பதாக அல்லாஹ் கொடுப்பார்.
அது அல்லாமல் وَأَمَّا خَفَّتْ مَوَازِينُهُ யாருடைய பாவத்துடைய தட்டு கனத்தால் அதிகரிக்கிறதோ, கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, இப்பொழுது فَأُمُّهُ هَاوِيَةٌ அவருக்கு நாசம்தான் கண்ணியமானங்களே. இப்பொழுது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ அவருடைய பட்டோலையை அல்லாஹ் இடது கையால் கொடுப்பான் கண்ணியமானவர்களே. கொடுத்த உடனே فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ சொல்லுவார் فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَا இப்படியான ஒரு பட்டோலையை இவர்கள் எனக்கு தராமல் இருந்திருக்கலாமே, என்னுடைய பட்டோலையை இவர்கள் எனக்கு தராமல் இருந்திருக்கலாமே என்று கதறுவார். சொல்லுவார் என்ன தெரியுமா? மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இது என்ன பட்டோலை? என்னுடைய சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்கள் அனைத்தையும் பதிவு செய்திருக்கிறது. இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்பதாக சொல்லுவார் கண்ணியமானவர்களே. இதனால் தான் ஒரு கவிஞர் சொல்லுவார் என்ன தெரியுமா? கைஃப தஃப்ரஹு பித்துன்யா வலذتها யா மன் யுஅத்து அலைஹி லஃது வன்னஃபஸு. உலக வாழ்க்கையை பார்த்து எப்படி நீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்க? லேசிப்பட்ட வாழ்க்கை அல்ல இது. உங்களுடைய பேச்சு மூச்சு அனைத்தையும் அல்லாஹ் கவுண்ட் பண்ணி கொண்டிருக்கிறான், கவுண்ட் ஆகி கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே. ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. ஒவ்வொரு வார்த்தையையும் ரகீப் ஆதீத் மலக்குமார்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே. சொல்லுவார் வலம் அதரி மா ஹிசாபியா, எனக்கு தெரியாது கண்ணியமானவர்களே, நாங்கள் ஜும்ஆவில் இத்தனை பேர்கள் இருக்கிறோம், எங்கள் யாருக்காவது தெரியாதா? கியாமத்துடைய நாளையில் கேள்வி கணக்கு இருக்கிறது, மஹ்ஷர் மைதானம் இருக்கிறது, மீசான் தராஸ் இருக்கிறது, யாருக்கும் தெரியாதா கண்ணியமானவர்களே? அனைவரும் அறிந்த விஷயம்தான். ஆனால் அங்கு சொல்லுவார் என்ன தெரியுமா? வலம் அதரி மா ஹிசாபியா, எனக்கு தெரியாது. இப்படியான கேள்வி கணக்குகள் கேட்பார்கள், இப்படி என்னை துருவி துருவி விசாரிப்பார்கள் என்று எனக்கு தெரியாது என்பதாக சொல்லுவார். யா லைதஹா கானத்தில் காதியா, என்னுடைய முடிவு இப்படி மோசமான முடிவாக மாறிவிட்டது. கானத்தில் காதியா மா அக்னா அன்னி மாலியா, என்னுடைய சொத்து செல்வம் என்னை நாசமாக்கி விட்டது, என்னை அழித்து விட்டது, என்னுடைய பொருளாதாரம் என்னை அழித்து விட்டது என்பதாக கை செய்தப்படுவார் கண்ணியமானங்களே. மாகனா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய தந்தை, எனக்கு பொறுப்பாக இருந்தவர், என்னுடைய தலைவர், என்னுடைய நீதிபதி அனைவரும் எனக்கு அநியாயம் செய்து விட்டார்கள், என்னை அழித்து விட்டார்கள், நேரான வழியை எனக்கு இவர்கள் காட்டவில்லை என்பதாக சொல்லுவார் கண்ணியமானவர்களே. உடனே அல்லாஹ் சொல்லுவான், இவருடைய பேச்சுக்கு அங்கு இடம் கிடையாது, இவருடைய காரணங்களை கேட்பதற்கு அங்கு நேரம் கிடையாது கண்ணியமானவர்களே. அல்லாஹ் சொல்லுவான் என்ன தெரியுமா? ஹுதூஹு ஃபகுல்லூ தும்மல் ஜஹீம ஸல்லூ, இவன் ஒரு பாவி, இவனுடைய பேச்சை கேட்காதீர்கள், இவனை அவசரமாக நரகத்துக்கு இழுத்து செல்லுங்கள். தும்மல் ஜஹீம ஸல்லூ ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه. 70 முலம் கொண்ட சங்கிலியால் இவனை கட்டி போடுங்கள். ஏன் தெரியுமா? இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அதீம், இவன் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளவில்லை. அடுத்ததாக இரண்டாவது குற்றம் வலா யஹுந்து அலா தாமில் மிஸ்கீன், இவன் மிஸ்கீன்களுக்கு உதவி செய்யவும் இல்லை, உதவி செய்யும்படி தனவந்தர்களை தூண்டவும் இல்லை கண்ணியமானவர்களே. இந்த ரெண்டு குற்றத்தையும் அல்லாஹ் சொல்லுவான். அதற்கு பின்னால் இவரை நரகத்துக்கு எடுத்து சொல்லுவதற்கு முன்னால், முழு உலக மக்களுக்கு முன்னால் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவிப்பு செய்வதற்காக வேண்டி வருவார்கள். இன்று நான் ஒரு பாவி என்று 10 பேர் 4 பேர் பேசினால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் கண்ணியமானவர்களே. ஒரு மீடியாவில் இவர் இந்த குற்றத்தை செய்தார், இந்த தவறை செய்தார் என்று வருகிறது, எங்களுடைய மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது. எங்களுடைய ஒருத்தர் இப்படியான ஒரு தவறை செய்து விட்டார் என்று கேள்விப்பட்டார், எங்களுடைய ஊருடைய மானம், எங்களுடைய பள்ளியுடைய மானம் எல்லாவற்றையும் யோசிக்கிறோம் கண்ணியமானவர்களே. ஆனால் கியாமத்துடைய நாளையில் முழு மக்களுக்கு முன்னால் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்ன ஃபுலான் அப்ன ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார் இந்த பிரதேசத்தில் வாழ்ந்தார், இவருடைய தந்தை இவருடைய இந்த குடும்பத்தில் வாழ்ந்தார்.
قد خفت موازينه وشق شقاء لا يسعد بعده أبدا. இன்னாருடைய மகன் இன்னார், இந்த பிரதேசத்தில் வாழ்ந்தார், இந்த ஊரில் வாழ்ந்தார், இவருடைய பாவத்துடைய தட்டு கனத்தால் அதிகரித்து இவர் நரகவாதியாக மாறிவிட்டார். எனவே யாராலும் இவரை காப்பாற்ற முடியாது, இவர் ஷக்கியாக துருப்பாக்கியவாளியாக ஆகிவிட்டார் என்பதாக சொல்லுவார். கண்ணியமானவர்களே, இதற்கு பின்னால் கேவலம் தாங்க முடியாமல் நரகத்துக்குள்ளால் போவார். சகோதரர்களே, நரகத்துக்குள்ளால் போகக்கூடிய நேரத்தில் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே சொன்ன அதே கேள்வியை கேட்பார்கள். உலகத்தில் நல்ல உபதேசம் செய்யக்கூடிய மக்கள் உங்களிடத்தில் வரவில்லையா? கடைசியாக இவர் நரகத்துக்குள்ளால் போன பின்னால் நரகத்துடைய வேதனையை இவரால் தாங்க முடியாது. கண்ணியமானவர்களே, எங்கள் யாராலும் நரகத்தை பார்க்க கூட முடியாது என்றால் எப்படி அந்த நரகத்துடைய வேதனை தாங்குவோம்? கண்ணியமானவர்களே, இவர் நரகத்துக்குள்ளால் போகக்கூடிய வழியிலே குல்லமா அராது ஐயஹ்ருஜு மின்ஹா உஈது ஃபீஹா, நரகத்துக்குள்ளால போகக்கூடிய நேரத்தில் திரும்பி திரும்பி ஓடி வருவார். எனக்கு இந்த நரகத்துக்குள்ளால் போக முடியாது, என்னால் முடியாது என்று கண்ணியமானவர்களே திரும்பி ஓடி வருவார். எப்படித்தான் திரும்பி ஓடி வந்தாலும் மலக்குமார்கள் அவரை திரும்ப திரும்ப அதே நரகத்துக்கு அனுப்பி கொண்டிருப்பார்கள். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் சில நரகத்தை குறிப்பாக்கி வைத்திருக்கிறான். இந்த பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு இப்படி நரகம், இந்த பாவம் செய்தால் இந்த நரகம் என்று அல்லாஹ் குறிப்பாக்கி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஆக முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், சில 4 நரகங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் தொழுகையாளிகளுக்கு மாத்திரமே. கண்ணியமாக தொழாதவன், விட்டு விட்டு தொழுதவன், தொழுகையில் சோம்பேறித்தனம் காட்டியவன், கண்ணியமான தொழுகையில் பொடுப்போக்கு செய்தவன், இப்படியாக 4 நரகத்தை அல்லாஹ் பிரித்து வைத்திருக்கிறான். கண்ணியமானங்களே, முதலாவது அல்லாஹ் பேசுகிறான், தொழுகையாளிகளை 5 விதமாக பேசுகிறான். முதலாவது, உலகத்தில் தொழுகையை பேணுதலாக தொழுதவர். அல்லாஹ் பேசுகிறான், المقيمين الصلاة الذين يقيمون الصلاة, உலகத்தில் தொழுகையை பேணுதலாக தொழுதவர். இவருக்கு அல்லாஹ் லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா, சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான். எப்படிப்பட்ட சுவர்க்கம் தெரியுமா? 3 நிஅமத்துகளுடன் வைத்திருக்கிறான். خالدين فيها, முதலாவது நிஅமத் وازواج مطهرة ورضوان من الله, முதலாவது நிஅமத் பரிசுத்தமான மனைவிமார்களை அல்லாஹ் சுவர்க்கத்தில் அவருக்கு கொடுப்பான். உலகத்தில் பேணுதலாக தொழுதார், அங்கு கிடைக்கும் அவருக்கு. கண்ணியமானவர்களே, இரண்டாவது கண்ணியமானவர்களே ورضوان من الله, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொடுப்பான். கண்ணியமானவர்களே, வல்லாஹு பஸீரும் பில் இபாத், அல்லாஹ் அனைத்தையும் நன்கு பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா, அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பை கொடுப்பான். கண்ணியமானவர்களே, கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இரண்டாவது கூட்டம் தான் உலகத்தில் தொழுகையை விட்டு விட்டு தொழுதவர்கள். தொழுதிருப்பார், கொஞ்ச காலம் ஒரு பயான கேட்ட உடனே கொஞ்சம் திருந்தியாச்சு, ஒரு பயான கேட்ட உடனே ஒரு மாற்றம் வந்தாச்சு, அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில போன உடனே ஒரு திருத்தம் வந்தாச்சு. கொஞ்ச காலம் தொழுவார், கொஞ்ச காலம் தொழுவார், அதற்கு பின்னால் அப்படியே தொழுகையை விட்டுடுவார். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இவருக்கு அல்லாஹ் சக்கர் என்ற ஒரு நரகத்தை வைத்திருக்கிறார். சக்கர் என்ற ஒரு நரகம். நரகவாசிகள், இன்று ஒரு மனிதர் சிறைக்கு செல்கிறார், சிறையில் உள்ளவர் இன்னொரு சிறை கைதியை பார்த்து கேட்கிறார், என்ன குற்றம், என்ன தவறு செய்து நீங்கள் சிறைக்கு வந்தீர்கள் என்பதாக கேட்கிறார். இதே போல் நரகவாசியே இந்த நரகவாசியை பார்த்து கேட்பார், என்ன தெரியுமா? மா சலககும் ஃபீ ஸகர் காலூ லம் நகு மினல் முஸல்லீன், சக்கர் என்ற நரகத்துக்கு வாரத்துக்கு உலகத்துல அவ்வளவு பெரிய பாவம் என்ன செஞ்சீங்க? அவ்வளவு பெரிய பாவம், நாங்க பாவிகள் நரகத்தை அனுபவிக்கிறோம். சக்கர் என்ற நரகத்துக்கு வாரத்துக்கு அவ்வளவு பெரிய பாவம் என்ன செஞ்சீங்க? சொல்லுவார், என்ன தெரியுமா? காலூ லம் நகு மினல் முஸல்லீன், நான் உலகத்துல தொழல்ல. கண்ணியமானவர்களே, உலமாக்கள் தஃப்சீர்ல எழுதுறாங்க, விட்டு விட்டு தொழக்கூடியவர் என்பதா. மூன்றாவது கூட்டம் உலகத்துல தொழுதிருப்பாங்க, ஆனா தொழுகையில பொடுபோக்கு, வேண்டுமென்றே தொழுகையை கலா செய்வாங்க, வேண்டுமென்றே தொழுகையை பிற்போடுவாங்க, தொழுது கொள்ளலாம், இமாம் ஜமாத்தை பிற்போடுவாங்க, கணக்கெடுக்க மாட்டாங்க. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இவர்களுக்கு அல்லாஹ் கை என்ற ஒரு நரகத்தை வச்சிருக்கிறான்.
அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான், ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. கை என்ற ஒரு நரகத்தை அல்லாஹ் இவர்களுக்கு வைத்திருக்கிறான். மூன்றாவது ஒரு கூட்டம் கண்ணியமானவர்களே, இவர்கள் சோம்பேறித்தனமாக, நாலாவது கூட்டம் சோம்பேறித்தனமாக தொழுவார்கள். மஸ்ஜிதுக்கு வருவார்கள், தொழுவார்கள், ஆனால் சோம்பேறித்தனமாக தொழுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், வஇதா காமூ இலஸ்ஸலாத்தி காமூ குஸாலா. சுபஹுடைய நேரம் மஸ்ஜிதுக்கு எழுந்து வருகிறார், தொழிலில் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது, கடையில் ரொம்ப பிஸியாக இருக்கிறது, ஆனால் இமாம் ஜமாத் வந்து தொழுகிறார், ஆனால் சோம்பேறித்தனமாக வருகிறார். உள்ளத்தில் சோம்பேறித்தனம் இருக்கிறது. அல்லது قاموا كسالى يراءون الناس ولا يذكرون الله إلا قليلا. மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுகிறார். இவர் என்னை தொழுகையாளியா என்று சொல்ல வேண்டும், நான் மரணித்தால் 4 பேர் நான் தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுகிறார். கண்ணியமானவர்களே, இந்த 2 குற்றத்துக்காக வேண்டியும் அல்லாஹ் இவரை முனாஃபிக்குகளுடைய பேரில் பதிவு செய்து அல்லாஹ் இவருக்கு இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நல்ல நரகத்திலே ஆக அடித்தளத்தை இவருக்கு கொடுப்பான். கண்ணியமானவர்களே, முனாஃபிக்குகளுடன் இருப்பார். தொழுகைக்கு யார் சோம்பேறித்தனமாக வந்தார்களோ அவர்கள். 5வது கூட்டம் கண்ணியமானவர்களே, வாலிபர்கள் பயந்து கொள்ள வேண்டும். தானும் தொழுவது கிடையாது, அடுத்தவனையும் தொழுவதற்கு தூண்டுவது கிடையாது. ஒருத்தர் கொஞ்ச காலம் திருந்தி பள்ளிக்கு வாராரு, அவருக்கு என்னமாது சொல்லி அவருடைய அந்த தொழுகையையும் அப்படியே விட்டு போட்டாச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான், அரஐதல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா. அல்லாஹ்வுடைய ஒரு அடியான் தொழுகிறான், அவனை தடுப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்பதாக. இது ஆக மோசமான ஒரு தன்மை. அல்லாஹ் இந்த பாவத்தை செய்யக்கூடிய மக்களுக்கு, இந்த பாவத்துடன் சம்பந்தப்பட்ட வாலிபர்களுக்கும் அதே போல் ஏனையவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அபூ ஜஹல், அபூ லஹபுடைய நரகத்தை கொடுப்பான் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுடைய தஃப்சீர் விளக்கமுள்ள உலமாக்கள் எழுதுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பேசுகிறான், ஒரு மனிதனை நாங்கள் நரகத்துக்கு அனுப்புகிறோம், மன்னிப்பொன்று கொடுத்து அவரை நாங்கள் உலகத்துக்கு திருப்பி அனுப்பினாலும் அவர் திரும்பவும் அதே பாவத்தை, பல்பதாலஹும் மா கானூ யுஃபூன மின் கபல் வலவ் ருத்து லஆது லிமானுஹு அன்ஹு வ இன்னஹும் லகாதிபூன். ஒரு நரகவாசி கெஞ்சிராரு, யா அல்லாஹ் உலகத்துக்கு திருப்பி அனுப்பிடியா அல்லாஹ், ஒரு நல்ல அமல் செஞ்சிட்டு வாரேன் யா அல்லாஹ் கெஞ்சிரார். நாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுத்தாலும் அவர்கள் பொய் சொல்கிறார்கள். அவர்கள் திரும்பவும் வந்து லஆது லிமானுஹு அன், எந்த பாவத்தை நாங்கள் தடுத்தோமோ, எந்த இதை செய்ய வேண்டாம் என்று சொன்னோமோ அதை திரும்பவும் அவர்கள் செய்வார்கள். வ இன்னஹும் லகாதிபூன், அவர்கள் பொய் பேசுகிறார்கள் என்பதாக சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, எனவே உலகத்துடைய வாழ்க்கையில் பயந்து வாழ வேண்டும். நாங்கள் என்ன பயம் இருக்கிறது, நரகத்தை பற்றி என்ன பயம் இருக்கிறது உள்ளத்தில். கண்ணியமானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்தார்கள். லேசிப்பட்ட பயமா? கடைசி வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பக்க பலமாக இருந்த சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்தார்கள். எப்படி தெரியுமா? சொல்லுவார்கள், கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லீ கைருன் அமல் சுஅஃபாலி கஸீருன் ஜாது தாதி கலீல் خذ بلطفك يا إلهي من له زاد قليل مفلس بالصدق يأتي عند بابك يا خليل كلنا ندعو بك يا ربي في خف سماء أين موسى أين عيسى أين يحيى أين نوح أنت يا صديق عاص تب إلى المولى الجليل. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்தார்கள். கண்ணியமானவர்களே, கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லீ கைருன் அமல். கண்ணியமானவர்களே, உலகத்தில் எந்த ஒரு அமலையும் அவர்கள் எடை போடவில்லை. இன்று நாங்கள் ஒரு சிறிய அமலுக்கும் பெரிய அமல்களுக்கும் எடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இவர்கள் இப்படி கவலையில், யா அல்லாஹ் நான் ஒரு பாவியாக இருக்கிறேன் யா அல்லாஹ், ஒவ்வொரு நபிமார்களும் சுவர்க்கத்தை அடைந்து சென்று விட்டார்கள் யா அல்லாஹ், எனவே துபு இலல் மௌலல் ஜலீல், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலைப்பட்டார்கள், பயந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அபா பக்கர் அவ்வலு மை யதுகுலுல் ஜன்னத மின் உம்மதி. அபூபக்கரே, என்னுடைய உம்மத்தில் முதலாக நீங்கள் தான் சுவர்க்கத்துக்கு போவீர்கள் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, எனவே சுவர்க்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்காக ஏற்பாடு செய்த ஒன்று, நரகமும் அல்லாஹ் எங்களுக்காக ஏற்பாடு செய்த ஒன்று. இன்று நாங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவதாக இருந்தால் பெரிய மேடைகள் போட்டு பெரிய பீரங்கி பேச்சாளர்களை கொண்டு வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்க முடியாது. கண்ணியமானவர்களே, பெரிய மாநாடு நடத்துகிறோம், போதை ஒழிப்பு மாநாடு என்று பல மாநாடுகள் நடத்துகிறோம். எத்தனை மாநாடுகள் நடத்தினாலும், எத்தனை பீரங்கி பேச்சாளர்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் ஒரு போதையுடன் சம்பந்தமானவனை திருத்த முடியாது. கண்ணியமானவர்களே, அந்த மாநாட்டுடைய பேச்சை கேட்டு அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் வராது. கண்ணியமானவர்களே, ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் திருந்த வேண்டுமா, அவனுக்கு திருந்துவதற்குரிய சரியான இடம் பள்ளியாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சுமாமத் இப்னு உசால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 நாள் மஸ்ஜிதில் கட்டப்பட்டார்கள், திருந்தினார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தை ஏற்றார்கள். கண்ணியமானவர்களே, அதே போல் தான் ஒரு சஹாபி ஓடி வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்ய வேண்டும் என்பதாக சொன்னார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை தனது பக்கத்தில் உட்கார வைத்து விபச்சாரத்துடைய விபரீதங்களை மஸ்ஜிதிலே வைத்து சொன்னார்கள். விபச்சாரம் செய்தால் அது இப்படி பெரிய பாவமாக இருக்கிறது, அதனால் இந்த கெடுதிகள் இருக்கிறது என்று மஸ்ஜிதில் வைத்து விளங்கப்படுத்தினார்கள். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, கடைசியாக அந்த சஹாபி சொல்லிவிட்டு போனார், நான் இந்த உலகத்தில் எனக்கு ஆக கெட்ட பாவமாக இந்த விபச்சாரம் இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு போனார். கண்ணியமானவர்களே, மதீனாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது மதுபானம் ஹராமாக்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, எந்த சஹாபியாவது மதுபானம் ஹராமாக்கப்பட்டதன் பின்னால் ஒளிந்து மதுபானம் குடித்தார்கள் என்று நாங்கள் சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கிறோமா? கண்ணியமானவர்களே, முதலாவது எங்களுடைய பள்ளியில் இந்த மாஹோல், இந்த சூழல் உருவாக வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு வாலிபராக இருக்கலாம், ஒரு பாவத்துடன் சம்பந்தப்பட்டவராக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு 40 நாள், ஒரு 4 மாசம் என்று அவர் செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையில் அந்த மஸ்ஜிதுடைய மாஹோலில், மஸ்ஜிதுடைய சூழலில் அவர் இருப்பதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய பாதையில் போவோம், எங்களுடைய ஈமானை பூர்த்தி செய்வோம். இந்த நரகத்துடைய பயங்கரங்களை பயந்து நாங்கள் அமளிபாது செய்த நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அலிய்யில் ذات عظيم الصفات سميع السمات كبير الشأن جليل القدر رفيع الذكر مطاع الأمر جليل البرهان فخيم الاسم عزيز العلم وسيع الحلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء عميم الإحسان. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله المبعوث إلى الأسود والأحمر المنعوت